மதயானை கூட்டம், ராவண கோட்டம் படத்த இயக்குனவரு தான் விக்ரம் சுகுமாரன். இவர் மாரடைப்பு காரணமா நேத்து இரவு அவர் இறந்திருக்காரு. விக்ரம் சுகுமாரன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிய சார்ந்தவரு. இவரு சினிமால நடிக்கணும்னு சென்னைக்கு வந்திருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல பாலு மகேந்திரா கிட்ட அசிஸ்டன்டா இருந்திருக்காரு. அதுபோல 1999ல இவரு நெறைய குறும்படங்கள் இயக்கியிருக்காரு. இவர் இயக்குனரா ஆவறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியான பொல்லாதவன் படத்துல நடிச்சிருக்காரு. இவர் நடிகரா அறிமுகமான முதல் திரைப்படமும் அதுதான். அதுக்கு பிறகு இயக்குனர் சசிகுமார் நடிச்ச கொடிவீரன் திரைப்படத்துல இவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீண்டும் வெற்றிமாறன் கூட இணைஞ்சு ஆடுகளம் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருக்காரு. இப்படி இவர் சினிமால இயக்குனர், நடிகர், வசனகர்த்தான்னு இவர் பல்வேறு வகையில சினிமால ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுபோல மதயானை கூட்டம், ராவண கோட்டம் படங்களை இயக்கியிருக்காரு இயக்குனர் விக்ரம் சுகுமாரன். இவர் இயக்குனரா மட்டும் இல்லாம நடிகராவும் பல திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. இவர் இயக்கிய திரைப்படங்கள்ல மதயானை கூட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று இருந்தது. ஏறு தழுவுதல மையமா வச்சு பேரும் பேரும்ன்ற திரைப்படத்தை அவர் இயக்கி வந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில தான் நேத்து நள்ளிரவு அவருக்கு மாரடைப்பு காரணமா நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காரு. இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் உயிரிழந்த செய்திய நடிகர் சாந்தனு அவரோட எக்ஸ்தல பக்கத்துல மிகவும் சோகமா பகிர்ந்திருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைதியா உறங்குங்கள் சகோதரா. உங்களிடமிருந்து நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒரு தருணத்தையும் நான் நினைவுல வச்சிருப்பேன். நீங்க மிகவும் சீக்கிரமா எங்களை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னு அவரோட எக்ஸ்தல பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு நடிகர் சாந்தனு. விக்ரம் சுகுமாரன் இறந்த செய்தி ரசிகர்கள் மட்டும் இல்லாம திரைத்துறையினரும் மிகவும் சோகத்துல இருக்காங்க. இவருக்கு அவங்களோட இரங்கலை சோஷியல் மீடியால தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.